கோவிந்தம்மாள். ஏன் கோவிந்தம்மாள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க? பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, குடும்பம் யாருமே இல்லையா? இருக்காங்களா உங்களுக்கு? பெத்த பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் வந்து பார்க்கல. என்ன மாதிரி வந்து ஏதோ குளிப்பாட்டி விட்றாங்களா உங்கள் பிள்ளைங்களாம்? வந்து பார்த்துக்கிறாங்களா உங்களை? தவிச்ச வைக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? ஒரு வந்து ஒரு தாய், அவங்க வந்து கருங்குடி பஞ்சாயத்து ஏந்தல், கருங்குடி பஞ்சாயத்து ஏந்தல் அந்த பகுதியில் தான் மாவிலங்கை ஏந்தல். மாவிலங்கை ஏந்தல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி, பேர் முருகன், மகப்பேரு சாந்தி, மகன் பேரு முருகன். பார்த்தீங்கன்னா ஒரு பெத்த பிள்ளைங்க இருந்தும் ஒரு தாய் வந்துட்டு எந்த நிலையில் இருந்தாங்கன்றது மட்டும் பாருங்கள். ஏன்னா நமக்கு சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம், சொகுசாக இருக்கலாம், என்ன ஆடம்பரமாக வாழ்க்கை வாழலாம், மற்றவங்களுக்கு முன்னாடி கௌரவமாக வாழலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணி நம்ம பெத்த தாயை கொண்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு அதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும்? அதனால தயவு செஞ்சு பெத்த தாய் தகப்பனை இந்த மாதிரி விடாதீங்க. அவங்க என்னதான் அவங்களை காயப்பட கடைசி காலத்தில் குழந்தை மாதிரி ஒரு மூலையில் அப்படியே படுக்க வச்சு பார்த்துக்குங்களேன். ஒரு கொட்டா போட்டு வச்சா கூட பார்த்துக்கலாமே. ஏன் இப்படி விட்றீங்க? 4 பேருக்கு போது உங்களுக்கு அவமானம் தான், அசிங்கம் தானே அது. நம்ம பெத்த தாய் வந்து ஒரு இடத்துல கிடக்குறாங்க, இன்னொருத்தன் வந்து குளிப்பாட்டுறானே, இன்னொருத்தன் வந்து கழுவுறானே அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே ஆச்சரிய போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பெத்த தாய் தாப்புனா யாரும் ரோட்டில் விடாதீங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் பாருங்கள், ஒரு ஆய் மேலேயே கிடக்குறாங்க, ஒன்றுக்கு மேலேயே கிடக்குறாங்க, அந்த சாக்கடை மேலே அந்த கழிவு மேலே கிடக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பதறுது. ஐயோ எனக்கெல்லாம் தாய் இல்லையே, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது. அதனால் பெத்த தாய் தகப்பனை தயவு செஞ்சு யாரும் ரோட்டில் விடாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நாளைக்குலாம் ரொம்ப உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு பண்ணும் போது அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க.